திருவண்ணாமலை மாவட்டம் ஊசாம்பாடி கிராமத்தைச் சேர்ந்தவர் மேனகா. கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் மத்திய குற்றப்பிரிவு காவலராக பணிபுரிந்து வந்தார். மேனகாவுக்கும் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரைச் சேர்ந்த சுகுமார் என்பவருக்கும் கடந்த மே மாதம் 10ஆம் தேதி திருமணம் நடைபெற்றுள்ளது. காவல்துறையில் பணியாற்றும் தம்பதி இருவரும் சென்னையில் தங்கியிருந்து பணி செய்து வந்துள்ளனர். மேனகா 9 வார கர்ப்பிணியாக இருந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த வியாழக்கிழமை அன்று மேனகாவுக்கு திடீர் உடல்நலக் குறைபாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் வீட்டருகே இருந்த தனியார் மருத்துவமனையில் மனைவியை சுகுமார் சேர்த்துள்ளார். அதன் பிறகு அங்கிருந்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மேனகாவை அனுமதித்தனர். அவருக்கு இரத்த பரிசோதனை செய்ததில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதனால் மேனகாவின் உடல்நிலை மேலும் மோசமாகி உள்ளது. இதனால் கடந்த 3 நாட்களாக சுயநினைவின்றி இருந்ததாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். சனிக்கிழமை இரவு சிகிச்சையில் இருந்த மேனகாவுக்கு வலிப்பு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மேனகாவுக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் சுயநினைவின்றி இருந்து வந்த மேனகா புதன்கிழமை இரவு 11 மணி அளவில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு சரியான முறையில் மேனகாவிற்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்கவில்லை என்றும், குளுக்கோஸ் ஏற்றிய போது வலிப்பு வந்ததால் பயந்து போன மேனகா தான் தனியார் மருத்துவமனைக்கு செல்வதாக கூறியும் விட மறுத்ததாகவும் உறவினர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். அவர் வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க குளுக்கோஸ் போட்டுருந்தாங்க. அப்படியே கை கல்ல ஒரு மாதிரி இழுத்துச்சு, இழுப்பு மாரி வந்துச்சு. அப்புறம் அவங்க அந்த குளுக்கோஸ் இது பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் ஊசி போட்டாங்க. 10 நிமிஷம் கழிச்சு தான் சரியாச்சு. அப்புறம் என்னால முடியல, இங்க ட்ரீட்மெண்ட் இவங்க பார்க்க மாட்டாங்க. வெளியே ஓடி வந்தா, அவ வெளியே ஓடி வந்தா, எங்க மாமாவை பார்த்துட்டு ஓடி வந்தா. அங்க நம்ம ஒரு பொம்பளை இருந்துச்சு, அது கூட இல்ல, என் மேல போயிடுமா வந்து எதுக்கு போமான்னு உள்ள கூட்டின்னு போச்சு. உள்ள கூட்டின்னு போய் உட்கார வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு சரியாயிட்டாலே பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க. டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டோம், ரிப்போர்ட் வந்தாதான் எதுனாலும் ரிப்போர்ட் வந்து நாங்க பாத்துட்டு எதுனாலும் சொல்லிட்டு போய் டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். அதே டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டோம், திருப்பி கூட்டின்னு போய் உட்கார வச்சாங்க. மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர்களை கொண்டு மேனகாவிற்கு சிகிச்சை அளித்ததாகவும் அலட்சிய போக்கில் செயல்பட்டதாகவும் தெரிவிக்கும் உறவினர்கள், மருத்துவருக்கு ஒன்று நேர்ந்தால் போராடுபவர்கள் மற்றவர்களுக்கு என்ன நடந்தாலும் அலட்சியம் காட்டுவது வேதனை அளிப்பதாக அதிருப்தி தெரிவித்துள்ளனர். ஹார்ட் அப்நார்மலாவே இல்லை, அப்படியே ஒரு மாதிரி ஒரு டைம் அதிகமா துடிக்குது, ஒரு டைம் கம்மியா துடிக்குது, கொலாப்ஸா இருக்குது ஹார்ட். அது எதுக்கு இந்த மாதிரி பண்றாங்க? ஒரு பேஷண்ட் ரொம்ப சிக்கா இருக்காங்கன்னா சீனியர் டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க கூட இருந்து பார்க்கணும். எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இருப்பாங்க சீனியர் டாக்டர்ஸ், கூட இருந்து அப்புறம் ட்ரைனிங் டாக்டர்ஸ்க்கு சொல்லணும். சொல்லிட்டு அவங்க பால்னு போயிடுறாங்க, ரூமுக்கு போயிடுறாங்க. அப்புறம் எப்படி அந்த பேஷண்ட் குணமாகும்? டக்குன்னு ஒரு வேற ஏதாச்சும் ப்ராப்ளம் வருது, அந்த இடத்த அந்த சீனியர் டாக்டர் இருந்தா தானே பண்ண முடியும். அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்கறது, அது மாதிரிலாம் பண்ணா டிலே தானே ஆகுது. டிலே பண்ணா அப்ப பேஷண்ட் உயிருக்கு தானே ஆபத்து. சிபிஆர் கொடுக்குறாங்க. சிபிஆர் எப்படி கொடுத்தாங்க தெரியுமா? ஒருத்தரா கொடுக்கல, அங்க இருந்த எல்லா ட்ரைனிங் டாக்டர்ஸுமே ஏறி மேல மிதிச்சு சிபிஆர் கொடுத்தாங்க. அது என் கண்ணால பாத்துட்டு இருந்தேன். காவல்துறையில் பணியாற்றுபவருக்கு இவ்வளவு அலட்சியத்துடன் சிகிச்சை அளித்து உயிர் பறித்தவர்கள் சாதாரண பொதுமக்கள் வந்தால் எப்படி அக்கறை காட்டுவார்கள் என்பது உறவினர்களின் கேள்வியாக உள்ளது. மேனகா உயிரிழப்புக்கு காரணமான மருத்துவ பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.